ஞாபகப்படுத்துறேன். இல்ல நான் சம்டைம்ஸ் விட்டுறது. ஓகே. ரெக்கார்டும் பண்ணிட்டேன். இப்போ ஆரம்பிக்கிறேன். சார் நம்ம கூகுள் மீட்ல ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? ஏன்னா அதுல இந்த மாதிரி இல்ல ஆகாது. ஆக்சுவலா கூகுள்லப்பா அது வீடியோ மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் ஷேரிங் இல்லப்பா. இல்ல சார், கூகுள் மீட்ல கீழ ஸ்கிரீன் ஷேர் பண்ற மாதிரி இருக்கு சார். இருக்கா? நானே எக்ஸ்ப்ளோர் இருக்கு சார். நான் பண்றேன். நான் நீ சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீக்ல ஏன்னா அதுலதான் நாங்க இது அட்டெண்ட் பண்ணோம் சார். ஆன்லைன் இது ப்ராஜெக்ட் அது அன்லிமிட்டடா? கூகுள் மீட்ல தான். இல்ல அது பேயிங் இது இல்ல, ஃப்ரீ தானே? சார் இல்ல சார், நாங்க 2 hours கிட்ட அட்டெண்ட் பண்ணோம் சார் கிளாसेस. நடுவுல பிரேக்கே ஆகல. அது ஓகே ஸ்ரீகாந்த். இல்ல இப்போ அது பே பண்ணி இது பண்ணுமா இல்ல அது இல்ல சார், பேல இல்ல சார். ஜிமெயில்ல இருந்து லாகின் பண்ணி அவ்வளவுதான் சார். எதுல மேடம்? ஜிமெயில்ல சார். ஜிமெயில்ல லாகின் பண்ணுமா? ஓகே. ஜிமெயில்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்டார்ட் அ மீட்டிங்னு இருக்கும் சார். அது கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள லாகின் பண்ணிக்கலாம் சார். அப்படியே? சரி ஓகே. ஆக்சுவலா நான் அத இன்னும் அந்த இது போவே இல்ல. யூசுவலா ஜூம்லயே பாத்துட்டோமா, சோ அதனால ஓகே. நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம கூகுள் மீட்ல போயிடலாம். ஓகே சரி. இப்போ நம்ம ஆர்டர் முடிச்சாச்சு. ஆர்டர் ஹெடர் லைன், ஐட்டம் லைன், ஷெட்யூல் லைன் அது முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகுது? புக் த ஆர்டர் புக் பண்ணிட்டோம். ஆர்டர் புக் பண்ணனே அப்புறம் என்ன வருது? வேல்யூ வருது. சாரி, புக்கிங் ஆர்டர் புக் பண்றதுக்கு முன்ன வேல்யூ வந்துச்சு. ஏன்னா ஷெட்யூல் லைன் அவைலபிலிட்டி செக் பண்ணுது. ஐட்டம் லைனுக்கு அப்புறம் அவைலபிலிட்டி செக் பண்ணோன்னே என்ன பண்ணுது? வேல்யூ வந்துச்சோன்னே நம்ம வேல்யூ எல்லாம் செக் பண்ணிட்டு புக் ஆர்டர் கொடுத்துறோம். புக் ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் நம்பர் புக் ஆயிடுச்சு. இந்த நம்பர் 66345 ஆர்டர் புக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் we are going to release the sale order. ஆர்டரை ரிலீஸ் பண்றோம். ஆர்டர் ரிலீஸ் பண்ணாதான் டெலிவரிக்கு போகும். டெலிவரி என்றது ஷிப்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்க முடியும். அப்பதான் டிஸ்பேட்ச் ஆகும். ஆர்டர் நம்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஆர்டர் ரிலீஸ் பண்ண பிறகு ஆட்டோ கிரியேட் எல்லாமே சிஸ்டம் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆட்டோ கிரியேட் டெலிவரி எஸ், ஆட்டோ பிக் கன்ஃபார்ம் எஸ், ஆட்டோ பேக் டெலிவரி எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணோன்னே இதை பாருங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் செட்டப்ல இது நான் சொன்னேன் இல்லையா? கிரே ஹலோ கிரே ஃபீல்ட் நாட் எடிட்டபிள் மாத்த முடியாது. ஆனா இது பாருங்க இருக்கு பாருங்க, இங்க என்ன கேக்குது? ஆட்டோ பேக் மேண்டேட்டரி. ஏன்னா எல்லோல இருக்கு. அப்ப மேண்டிட்டரி. அப்போ நம்ம கொடுக்கணும். we have to choose. பட் இதுல அப்படி கிடையாது. இதுல ஆல்ரெடி சீடட்னா என்ன? ஆல்ரெடி சீடட்னா இருக்குது சார். சொன்னல ஆல்ரெடி. ஆமா, அது ஆல்ரெடி இப்போ செட்டப்ல நம்ம செட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் ஆர்கல். ஆமா, இதுல செட்டப் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால இது கிரே ஆயிடுது. பட் இதுல yellow இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வேர் ஹவுஸ். இங்க பாத்தீங்களா ஒயிட். அப்ப என்ன இதுலயும் நம்ம இத நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இத மாத்தணும்னா மாத்தலாம், இல்லைன்னா மாத்தலாம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் எங்க வச்சிருக்கோம்? வேர் ஹவுஸ் M1ல வச்சிருக்கோம். அததான் இங்க வந்திருக்கு. இப்போ சப்போஸ் இல்ல இந்த ப்ராடக்ட் வேர் ஹவுஸ்ல நம்ம மாத்திட்டோம்னா M2ல இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் ஒயிட்ன்றது என்ன? ஆப்ஷனல். ஆமா. சோ அதனால அதுதான் நான் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு மெயினா இது வரதுக்கு முன்ன நேத்து சொன்னது இதுதான். சோ நான் எல்லாமே இந்த ஸ்கிரீனை காமிக்கிறதுக்கு முன்ன சொன்னதுனால உங்களுக்கு ஈஸியா புரியுதா? அதுக்காக தான் நான் ஸ்கிரீனை காமிக்காத முதல்ல உங்களுக்கு எக்ஸல்ல சொன்னேன். ஓகேங்களா? இப்போ ஈஸியா இருக்கா உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு? ஓகே, ஈஸியா இருக்கு சார். இப்போ ஷிப் டு லொகேஷன் இதெல்லாம் வருது. ஓகே, வந்த உடனே கிளிக் டு எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஆட்டோ பேக், ஷிப்பிங், பிக் ஸ்லிப் ரிப்போர்ட் ஜெனரேட் ஆயிடுச்சு பாருங்க. பிக் ஸ்லிப் ரிப்போர்ட் ஜெனரேட் ஆன பிறகு இதுல பாத்தீங்கன்னா பிக் ஸ்லிப் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இது பாருங்க, வேர் ஹவுஸ் M1 எங்க இருந்து டிஸ்பேட்ச் நடக்க போகுது, பிக் ஸ்லிப் நம்பர், பேட்ச் நம்பர் எல்லாமே பிக் ஆயிடுது பாருங்க. லாட் நம்பர், டெலிவரி எல்லாமே பிக் ஆயிடுது. இப்போ இந்த பிக் ஸ்லிப் நம்பரை வச்சு இன்வென்டரி வேர் ஹவுஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? they will pick the quantity. அப்போ சரி, இப்போ ஆமா இன்வாய்ஸா இல்ல எப்படி சார் இது பேக் பண்ணுவாங்க? இன்வாய்ஸ் கடைசியா. இது டெலிவரி ஸ்டேஜ், ஷிப்மென்ட் ஸ்டேஜ். இது பேர் என்ன? பிக் அண்ட் ரிலீஸ். ஆமா, பிக் ரிலீஸ் அண்ட் ஷிப்மென்ட்.
இது ரெண்டும் நடந்த பிறகுதான் பில்லிங். ஓகே, கூட்ஸ் டெஸ்பாச் பண்ண பிறகுதான் பில்லிங்கே நடக்கும். ஓகேவா, இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுவாங்க. அது அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டிபார்ட்மெண்ட்ல. இது ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல நடக்குது. ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இதுல நடக்கும் போது, அதாவது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியில பிசிக்கல் ஸ்டாக் இது பண்ணி பேக் பண்ணுவாங்க. அதுதான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல இது. இப்போ நெக்ஸ்ட் பிக் ஸ்லிப் ஜெனரேட் பண்ணோன்னா என்ன ஆகுது? நெக்ஸ்ட் என்ன பண்ற? அவங்க என்ன பண்றாங்க, யாரு இன்வென்ட்ரியில என்ன பண்ணுவாங்க, M1 வேர் ஹவுஸ்ல போய் ஸ்டாக் எடுப்பாங்க. ஸ்டாக் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, காமன் பிளேஸ்ல வச்சுடுவாங்க. காமன் பிளேஸ் வச்சுடுவாங்க, ஸ்டாக்டு ஏரியா. அது பேரு காமன் பிளேஸ். இட்ஸ் கால்ட் ஸ்டாக்டு ஏரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு இது சொல்றேன். ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, என்டர் ஆனோடனே ஒரு பெரிய ஹால் இருக்கு இல்லையா, ரிசப்ஷன் ஏரியா இல்லையா? அதுக்கப்புறம் அதை தாண்ட பிறகு தானே உங்களுக்கு கியூபிக்கலா டிபார்ட்மெண்டா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் ஒரு பெரிய ஹால் இருக்கு. அதுக்கு போன பிறகு அதை தாண்டி போன பிறகு தானே உங்களுக்கு கியூபிக்கல்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட், சேல் டிபார்ட்மெண்ட், பச்சை கியூபிக்கா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அப்படி யோசிச்சுக்கோங்க. இப்ப வேர் ஹவுஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண உடனே ஒரு பெரிய ஹால் இருக்கும். அதுல ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. இன்கமிங் கூட்ஸுக்கு தனியாவும் அவுட் கோயிங் கூட்ஸுக்கு தனியாவும் ஒரு பெரிய ஏரியா இருக்கும். பெரிய இது இருக்கும், காமன் ஏரியா. அங்கதான் வச்சு பேக் பண்ணுவாங்க. உள்ள அதுக்கு அதை கடந்து போனீங்கன்னா உள்ள ரேக்கா உள்ள இதுல இருக்கும் ஸ்டாக். அதாவது வேர் ஹவுஸ்ல இந்த ரேக்கா வச்சிருப்பாங்க. பென் ஒரு பக்கம், பென்சில் ஒரு பக்கம், அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஆர்டர் பென் பென்சில் வேர் ஹவுஸ் M1ல இருக்கு. அப்போ அந்த வேர் ஹவுஸ் M1 பீப்புள் என்ன பண்ணுவாங்க, உள்ள போயிட்டு ரேக்ல இருந்து பெண்ணையும் பென்சிலையும் எடுத்துட்டு வந்து காமன் ஏரியால வச்சுடுவாங்க. காமன் ஏரியால வச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டோர் கீப்பர் எடுத்துட்டு வந்து வச்சிட்ட பிறகு ஸ்டோர் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, பிக் ஸ்லிப்பை வச்சு செக் பண்ணுவாரு பிசிக்கலா கரெக்டா எடுத்தாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிக் ஸ்லிப்ல இருக்கு, ஆனா எடுக்கும் போது சப்போஸ் 18 எடுத்து வச்சுட்டாங்கன்னா அப்ப செக் பண்ணுவாரு, என்னப்பா 2 குறையுதே, இங்க தப்பா இருக்கு, நீங்க எடுத்தது தப்பு. அப்போ திருப்பி போய் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து அந்த 2 வைப்பாங்க. அல்லது சப்போஸ் எடுக்கும் போது 20க்கு பதிலா 22 எடுத்துட்டாங்கன்னா, இங்க எடுத்துட்டு வந்து வச்சப்போ காமனா செக் பண்ணும் போது 22 அதிகமா இருக்கே, 2 அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க பிக் ஸ்லிப்பை வச்சுதான் செக் பண்ணுவாங்க. பிக் ஸ்லிப்பை வச்சு செக் பண்ணிட்ட பிறகுதான் ஷிப்மெண்டே நடக்கும். ஓகேவா, ஞாபகம் இருக்கா? அப்போ ஸ்டாக்டு ஏரியா இங்க பாருங்க, லைன் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, ஸ்டாக்டு பிக் கன்ஃபர்ம்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஷிப்பிங். புரியுதா? அப்போ பிக் ஸ்லிப்பை வச்சு செக் பண்ணிட்ட பிறகு நாம பேக் பண்ணுவாங்க, ஒரு அட்டை டப்பால போட்டு பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணிட்டு ஷிப் பண்றதுக்கு ரெடி ஆயிடுது. அதுதான் இதை பாருங்க, டெலிவரி. கிளிக் டெலிவரி பண்றாங்களா, டெலிவரி பண்ண நம்பர் வருது பாருங்க. இப்போ தெரியுதா? ஷிப் டு. இங்க பாருங்க, அல்டிமேட் ஷிப் டு. அல்டிமேட்னா என்ன, ஃபைனல். ஃபைனலா யாருக்கு ஷிப் பண்ணோம், மதுரைக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, துரையன்கோ மதுரைக்கு. கன்சைனினா யாரு, கன்சைனார்னா யாரு, கன்சைனி யாரு? ஹலோ, சொல்லுங்க சார். கன்சைனார்னா யாரு, கன்சைனி யாரு சொல்ல முடியுமா? இதுல இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், கன்சைனி யாருன்னு சொல்ல முடியுமா? கஸ்டமரா சார்? கன்சைனினா துரையன்கோ. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம் இல்ல, கன்சைனி துரையன்கோ. கன்சைனார் யாரு, ஸ்ரீகாந்த் அண்ட் கோ. Consignor is the person who sends the goods. Consignee is the person who receives the goods. So consignee. அப்போ consignee யாரு இந்த இதுல, யாரு consignee? Consignee is Duray&Co. Duray&Co. Ultimate ship to. Ultimate na final. ஃபைனலா யாருக்கு போகுது, அந்த ஏசி நெட்வொர்க், அதாவது துரையன்கோ மதுரைக்கு போகுது. இப்போ ஷிப் கன்ஃபார்ம். இப்போ ஸ்டேட்டஸ் ஓபன்ல இருக்கு, கன்ஃபார்ம். ஷிப் கன்ஃபார்ம்னா பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு இப்போ என்ன ஆகுது, ஆட்டோ ஷிப். இதுல நான் சொன்னேன் இல்லையா, ஷிப்மெண்ட்ல என்ன கொடுப்பாங்க, DHL, எந்த டிரான்ஸ்போர்ட்டர்ல போனோம், ஆக்சுவல் டிபார்ச்சர், பில் ஆஃப் லேடிங். நான் சொன்னேன் இல்ல, LR நம்பர், டெலிவரி, க்ளோஸ் ட்ரிப்பா, எப்படி ஷிப்மெண்ட் எப்படி போனோம்னு சொல்லிட்டு அது இதுல கொடுப்பாங்க. ஸோ இதை பாத்தீங்களா, ஷிப் அன்ஸ்பெசிஃபைட் குவான்டிட்டி ஷிப்ல என்டர் பண்ணி ஷிப் மெத்தட் இது. ஏன்னா இது எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஷிப்ல போகுது.
எக்ஸ்போர்ட் பண்றது ஷிப்ல ஏர்ல போகும். இது ஷிப்ல போகுது. நம்மள என்ன போகும்? ட்ரக்ல போகும். ட்ரக் இல்லையா? ட்ரக் பாத்திருக்கீங்க இல்லையா? ஷிப்மெண்ட் ட்ரக்ல லாரியில போகும் இல்லையா? அந்த ட்ரக் அந்த அதான் ஷிப்மெண்ட் மெத்தட். ஷிப் மெத்தட் டிஹெச்எல் கொரியர்ல போகுது. டிஹெச்எல் இதுல ஷிப்ல இது அதே மாதிரி நம்மள என்ன வரும்? ப்ளூ டாட் அல்லது இது சர்ஃபேஸ் இது சாரி சேஃப் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இதுல டிரான்ஸ்போர்ட்டர்ல நம்ம அனுப்ப போறோம். ஓகே. சோ இந்த ப்ராசஸ் இது வரைக்கும் இதாகுது. சோ ஷிப்பிங் டிரான்சாக்ஷன் ஸ்கிரீன் வில் நவ் பி க்ளோஸ். ஒன்ஸ் நீங்க எல்லார டீடைல்லாம் என்டர் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுது? ஷிப்பிங் டீடைல் க்ளோஸ் ஆகுது. புரியுதா? அப்போ ஆர்டர் ஷிப்பிங் எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. புரியுதா? புரியுதா ஸ்ரீகாந்த்? புரியுதா ஸ்னேகா? புரியுது சார். ஓகே. இந்த டாக்குமெண்ட் நான் அனுப்புறேன். இத எது வரைக்கும் நீங்க பார்க்கணும்னா 17 வரைக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 17 வரைக்கும் வியூ பண்ணுங்க. ஆர்டர் ஷிப்மெண்ட். ஓகேங்களா? திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. மண்டே நம்ம இது பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். அப்ப நாளைக்கு 7 o'clock என்ன மேடம்? நாளைக்கு 7 o'clock தானே சார் கிளாஸ்? 7 o'clock மேம். ஓகே தானே? 7 o'clock. ஓகே சார். பேசிக் அக்கவுண்ட்ஸ் மேம். ஓகே சார். ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. தேங்க்ஸ் ஸ்ரீகாந்த் ஃபார் ஜாயினிங். Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you.